நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா விஜய் காவேரி மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி வந்து திரும்ப விஜய் கிட்ட கேட்பாங்க, ஏங்க நான் சொன்னதை பற்றி யோசிச்சிங்களா? என்னங்க நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம், அதுதாங்க நம்ம வீடு என்னைக்குனாலும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ காவேரி நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் வேணும்னே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கீங்க, அதுக்கு காரணம் தான் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு அங்கே தான் விஜய் பிடிச்சிருக்கு அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே விஜய் கேட்பாரு, ஏன் காவேரி நீ மட்டும் ஏன் வந்து எல்லாத்தையுமே வித்தியாசமாக யோசிக்கிற? இப்போ கூட உங்கள் அக்காவெல்லாம் வந்து அந்த கொடைக்கானல் வீட்டை விற்கலான்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிற, அதுக்கு பின்னாடி அவ்வளோ எமோஷ்னலான ஒரு கதை சொல்கிறேன். உன் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடு, அந்த வீட்டை விற்றுறவே கூடாது, கொடைக்கானல் தான் நம்ம சொந்த ஊர், சென்னையில் வந்து இருந்தாலும் அந்த ஊரை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி வித்தியாசமாக யோசிக்கிறேன். அதே மாதிரி இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம அங்கேயே போயிடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறேன். நீ ஏன் எப்போவுமே மற்றவங்களுக்காக யோசிக்கிற? மற்றவங்கனால நீ ஹர்ட் ஆகுவேங்கிறது உனக்கு எப்போவுமே தோணாதான்? வேண்டாம் காவேரி, இப்போதைக்கு வேண்டாம். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுதான் வந்து எனக்கும் நல்லது, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நல்லது. உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், என்னால் நீ சந்தோஷமாக இல்லைன்ற மாதிரி எப்போவுமே இருந்துடக்கூடாது. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஒவ்வொரு பொண்ணுக்குமே அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோலாம் யோசிப்பாங்க, எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ படம் பார்த்துருப்பேன். பட் அதெல்லாம் நீ யோசிக்காத மாதிரியும் அதெல்லாம் நீ விருப்பப்படாத மாதிரியும் வெளியில் காமிச்சிக்கிட்டாலும் என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியாதா? வேண்டாம் காவேரி, நம்மளே போய் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண வேண்டாம். அங்கே போனால் நிறைய கான்ட்ரவர்சி வரும், நீ தேவையில்லாமல் ஹர்ட் ஆவ, இதெல்லாம் வேண்டான்னு தானடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்ல, அப்படி இல்லை விஜய், என்னால் மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்துட்டு எக்காரணத்துக்கு கொண்டு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. நான் கஷ்டத்தெல்லாம் பார்த்து பழகியாச்சு, எனக்கு பெரிய கஷ்டன்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா என் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. பட் தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறத பார்க்கவே என்னால் சுத்தமாக முடியல விஜய். அதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டணும்னு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நேற்றுக்கு அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு சுத்தமாக தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ப்ளீஸ் விஜய், நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்க காவேரி, இப்போதைக்கு நம்ம அங்கே போக முடியாது. நான் வந்து நிறையா விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன் இப்போதைக்கு. ப்ளீஸ் இப்போதைக்கு நீ அங்கே கூப்பிடாத, நான் இங்கே இருக்கிறது தான் சரியாக இருக்கும். நான் எப்போ வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு அங்கே போகலான்னு சொல்லணும் அப்போ போகலாம். அது வரைக்கும் நீ இதை பற்றி பேசாத. இன்கேஸ் வந்து தாத்தா பாட்டி கேட்டாங்கன்னா நான் சமாளிச்சுக்கிறேன் வீடு, அதை பற்றியெல்லாம் நீ வரி பண்ண வேண்டான்னு சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கங்கா வந்து யமுனாக்கு கால் பண்ணுவாங்க. யமுனாவுக்கு கால் பண்ணி வீட்டு விஷயத்தை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. யமுனா, இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியுமா? அம்மா அவங்ககிட்ட எதையுமே சொல்கிறது கிடையாது, நீ அங்கே இருக்கிறதுனால நீ எதையுமே கண்டுக்கிறதும் கிடையாது. இங்கே நம்ம வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொன்னாங்கடி கொடைக்கானலில். சரி, விற்றதுக்கப்புறம் எனக்குமே பிஸ்னஸ்க்கு உதவியாக இருக்கும், மாமாவும் அவ்வளோ தூரத்தில் போய் கஷ்டப்பட வேண்டாம், எனக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிதுன்னா அதை வச்சு நானுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி உனக்கும் ஏதாவது பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா வரதட்சணைன்றது உனக்கு ஒன்றுமே பண்ண கிடையாது, நீயும் அங்கே ஒன்றும் இல்லாமல் தானே போய் உட்காந்துருக்க. நீவின் எல்லாமே பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நம்ம கையிலேருந்து ஒரு ரூபான்னு கொடுத்தா அது எவ்வளோ பெருமையாக இருக்கும். பிறந்த வீட்டிலேருந்து நம்ம என்ன கொண்டு வந்தேங்கிற மாதிரி மாமியார் மனசில் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, அது ஏன்க்கா நீ கேட்குற, இங்கே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நல்லா வந்துட்டு நிவினோட அம்மா வந்து இங்கே உட்காந்துட்டு மண்டே கழுவிட்டுருக்கு. இவன் எதுக்கு நீ இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிடு, நல்ல பொண்ணாக பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவளை டிவோர்ஸ் பண்ணனா எல்லா சொத்தையுமே நான் உன் பேரில் எழுதி வைக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிவினை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா என் வாழ்க்கையை நினச்சா. நிவின் கிட்ட ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். நிவின் தான் முக்கியம், நிவின் தான் எல்லாமே, நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையுமே சகிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பட் இப்போ கடைசியில் அவங்க அம்மா வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி யமுனா வந்து கங்காட்ட சொல்ல, ஏன்டி திடீர்னு சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேங்கிறாங்க, இப்போ அதுக்கு என்ன அவசரம், ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி கங்கா கேட்க, உடனே யமுனா சொல்லுவாங்க, அக்கா இவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபோட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது பெரிய லெவலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னு பார்க்குறாரு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ அந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 40 to 50 lakhs வரைக்கும் தேவைப்படுது. அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அம்மா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் இவர் வந்து பேங்க்கில் அப்ளை பண்ணிக்கிறேன், லோன் அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வேண்டான்னு சொல்லி தான் அவங்க அம்மா இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பாத்தியாடி இப்போ நீ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன்னு, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, நீ அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ நீ கொண்டு போய் ஒரு 10-20 லட்சத்தை நிவின் கிட்ட கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அவர் உன்னை எந்த அளவுக்கு நினச்சிக்குவாரு, சந்தோஷப்படுவார்.
அதெல்லாம் வந்துட்டு அம்மாவுக்கு தோணாது. இப்போ அந்த வீட்டை விற்றா மட்டும்தாண்டி உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். நீ வந்து நிவினோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ தான் உனக்கும் உன் புகுந்த வீட்டில் நல்ல பேர் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். உன் மாமியார் உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்குது. எவ்வளோ கேவலமாக நடத்துது பார்த்தியா? டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விடலான்னு சொல்லுது. இப்போ நீ ஒரு 10-20 லட்சம் நீ நிவின் கிட்ட கொடுத்தா, இல்லை உன் மாமியார் கிட்ட கொண்டு போய் தூக்கி எறிஞ்சேன்னா அவங்க இதவே வந்துட்டு வச்சுட்டு உன்னை ஏற்றுக்குவாங்கல்ல. பணம் தாண்டி இங்கே முக்கியம், பணம் தான் எல்லாமே. இதுவே பணக்காரியாக இருந்தேன்னா உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லி நிவின்கிட்ட அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நீ ஒன்றும் இல்லாமல் போய் உட்காந்துருக்கனால மட்டும்தான் அவங்க அம்மா வந்து நிவின்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான் யமுனா அப்படின்ற மாதிரி கங்கா நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ண உடனே யமுனா சொல்லுவாங்க, எப்படியாவது நம்ம அந்த வீட்டை விற்றே தான்க்கா ஆகிறோம், என்ன ஆனாலும் சரி. நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டை நம்ம விற்கிறோம், பணத்தை வாங்கி நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கலாம். அவளுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துடலாம், அதிலலாம் நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுலையெல்லாம் தலையிட வேண்டாம். அவள் ரொம்ப நல்ல விளையாட்டை நடித்தாலும் அவளுக்குன்னு பண தேவை இருக்கும்ல, பணத்தை எதிர்பார்ப்பல. அவளுக்கு எவ்வளோ ஷேரிங் வேணுமோ கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீ வந்து மாமாவோட பிஸ்னஸ்க்கு பணம் வேணுங்கிறத எடுத்துக்கோ. அதே மாதிரி நிவினோட பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான்க்கா கரெக்டாக வரும். நான் என்ன பண்ணுங்கிறத நானும் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா, அப்பாடா இப்போ தான் வந்து ஒரு நல்ல வழியாக வந்திருக்கு, கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகணும், இப்போவே போய் நிவின்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நிவின்கிட்ட போவாங்க. நிவின், உன் அம்மா வந்து உங்ககிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா? எனக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கலையா? நான் உங்களுக்கு என்ன தான் பண்ணணும் நிவின்? நான் என்ன பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ன மாதிரி யமுனா ரொம்ப சாஃப்டாக கேட்க, இங்கே பாரு, இப்படி சும்மா வந்துட்டு சாஃப்டாக பேசுகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட சண்டை பண்ணணுன்ட்டுலாம் வராத. நான் சண்டை பண்ணுற ஐடியாலெல்லாம் கிடையாது. எனக்கு நிறையா பிளான் மைண்டில் போயிட்டுருக்கு. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்க கூட பேசியெல்லாம் என் டைமை வேஸ்ட் பண்ணவோ இல்லை உங்க கூட சண்டை பிடிச்சி என் பிரெயினை வந்து அப்செட் பண்ணவும் நான் தயாராக இல்லை. நான் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. தயவு செய்து போயிரு, நைட்டில் எனக்கு தூக்கம் கூட வராது அப்படின்ற மாதிரி நிவின் சொல்ல, ப்ளீஸ் நிவின், என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. உங்களை நான் எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா? என் லவ்வை உங்ககிட்ட புரிய வைக்கணும், உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் என்னை நெருங்கவே விட மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளும் இப்படியே இருக்கிறது சொல்லுங்கள்? எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கள்ல கப்பலாக, அவங்கள மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கணும். என் ஹஸ்பண்டும் என்னை கேர் பண்ணணும், என்னை லவ் பண்ணணும். அட்லீஸ்ட் ரொம்ப வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சக மனுஷியாக ஒரு பொண்டாட்டியாவது ஏற்றுக்கணும்லாம் எனக்கு தோணாதா? உங்கள் அம்மா பேச்சு கேட்டு என்னை டைவர்ஸ் பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. உன் அம்மா பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? அந்த பணத்துக்கான ஏற்பாடு நானே பண்ணுறேன். பணம் கொடுத்துட்டா அவங்க அம்மா வந்து என்னை டைவர்ஸ் பண்ண சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ அவங்க சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தானே உங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எப்படியாவது உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீ கொடுத்துட்றியா? நீ எப்படி கொடுப்ப? இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசி யோசிச்சுட்டு உன் ஸ்டடீஸையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட மூடையும் அப்செட் பண்ணிகிட்டு இருக்காத. போய் கம்முன்னு தூங்கு. என் அம்மா சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இப்போ அதிலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. டைவர்ஸ் பண்ணுறது இல்லை வேறு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது அதிலெல்லாம் என் மைண்டே கிடையாது. என்னோடய மைண்டு என் கெரியரை நோக்கி மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு நீ ஒரு ஓரமாக இரு. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. படிக்கிறது, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, உன்னோட ஸ்டடீஸை வந்துட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன் ஐஏஎஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீல்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணு. நான் என்னோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கான ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும். என் அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக நாளைக்கே உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு கல்யாணம் பண்ணி ஒன்றும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. எனக்கு இப்போதைக்கு எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கையும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. தயவு செய்து என்கிட்ட பேசாமல் போ. இப்போதைக்கு உனக்கான பதில் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இது போதும் நிவின், இருந்தாலும் இதெல்லாம் கேட்டு நான் சந்தோஷப்படுவேன்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்னை ஹர்ட் பண்ணணும், நான் ஹர்ட் ஆனால் என் ஃபேமிலி கண்டிப்பாக ஹர்ட் ஆவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிலெல்லாம் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யமுனா தேங்க்ஸ் நிவின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனாவை நினச்சி நிவின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். பாவம், நம்மளும் வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கோம். ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல், எமோஷனை புரிஞ்சுக்காமல் அந்த பொண்ணை அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணுறது தப்பு தான். நம்ம என்னைக்கெல்லாம் யமுனா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதுன்னு கொஞ்சம் க்ளோஸாக ட்ரை பண்ணுறோமோ அப்போ வந்து இவள் ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணுறா, ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணி அவளோட பேர் அவளே கெடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவகிட்ட போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இதே தான் நடந்துட்டுருக்கு. அவள் முழுசாக எப்போ திருந்துறாளோ, முழுசாக எப்போ நல்ல பொண்ணாக மாறி வராளோ அப்போ தான் என் மனசாலேயும் சரி என் உடம்பாலேயும் சரி யமுனாவை ஏற்றுக்க முடியும்னு நினச்சிட்டு நிவினும் தூங்கிடுவார். எங்கள் தாத்தா கிட்ட பாட்டி சரியான பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் பேரை எங்கே போனான், அவனை ஏங்க அனுப்பி விட்டீங்க, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும்ல, அவனை ஏன் அனுப்பி விட்டீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப சத்தமாக வந்து தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே தாத்தாவும் பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாரு. இங்கே பாருமா, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு.
காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, விஜயோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது விஜய் காவேரி கூட இருக்கிறது தானே நியாயமாக இருக்கும். அந்த பொண்ணை விட்டுட்டு உன் பக்கத்தில் இருக்கணும், உன் கூட இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குறது தப்புமா. நம்மளுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நம்ம சந்தோஷப்பட தான் வேணுமே தவிர அவங்க சந்தோஷத்தில் வந்து நம்ம இடையூறாக இருக்கவே கூடாது. ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டி அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என் பேரன் இங்கே வந்தே ஆகணும், அவன் கூட நான் இருந்தே ஆகணும். அவள் எப்படி வந்துட்டு என் பேரனை பிரித்து கூட்டிகிட்டு போவா? அவள் கூட்டிகிட்டு போகிறது சரியே கிடையாது. அவள் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவனால தான் எல்லாமே வந்துச்சு. என் பேரனை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, இங்கே பாரு, நீ உன் பேரனை மட்டும் கூட்டிகிட்டு வர்றது, உன் பேரனை மட்டும் இங்கே வச்சுக்கலான்னு சொல்கிறது சரியே கிடையாது. அப்படியே வந்து விஜய் இந்த நம்ம வீட்டுக்கு வந்தாலும் காவேரியோட தான் வருவான். காவேரி வந்து அவன் பொண்டாட்டி, அவள் வயிற்றில் வந்து குழந்தை வளருது. நாளைக்கே வந்து அவங்க குடும்பமாக தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்களே தவிர நீ விஜய் மட்டும் வரணும்னு எதிர்பார்க்குறது தப்பு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டி சொல்லுவாங்க, கண்டிப்பாக காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்தானா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவனால தான் நம்ம குடும்பமே வந்து சீரழிஞ்சு போச்சு. இந்த நிலைமைக்கு என் பேரன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, என் பேரன் நம்மளையெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான். அவளை நம்பி வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் அவளை விடவே மாட்டேன். அவள் வந்தானா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவளை என்ன பண்ணுவேனே தெரியாது. அவளை மட்டும் என் வீட்டுக்குள்ளே சுத்தமாக விட்டுறாதீங்க, நான் அப்போ மனுஷியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா தலையில் அடிச்சுட்டு யோசிப்பார். ஒரு பக்கம் நான் காவேரி கிட்டே வந்து இவளுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே வர சொல்லி, விஜயும் வந்துட்டு அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் பார்த்தா இவ வேற வந்து காவேரி வரக்கூடாது, விஜய் மட்டும்தான் வரணும்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறாளே, இதை எப்படி விஜய் ஏற்றுக்குவான்? இதை மட்டும் கேட்டானா கண்டிப்பாக அவனும் வரமாட்டான். கடைசியில் இவன் நிலைமை எப்படி போகணும்னு எனக்கே தெரியாது. என்னால் கூட இவளை காப்பாற்ற முடியாமல் தான் போகுது. இவளுக்கு என்னதான் அப்படி வந்து காவேரி மேலே கோவம், அந்த மாதிரி காவேரி எதுவுமே பண்ணிடலையே அப்படின்ற மாதிரி தாத்தா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருப்பாங்க. குமரன் மாமா இந்த மாதிரி கேவலமாக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு என் மேலே ஞாபகமும் கிடையாது, என் குழந்தை மேலே பாசம் அக்கறை எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கிறேன்னு அங்கே போய் உட்காந்துட்டு பெரிய வந்துட்டு இவர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னை பற்றி ஏதாவது விசாரிக்கணும்னு தோணுதா, என் கூட பேசணும்னு தோணுதா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இவரெல்லாம் கரெக்டாக இருந்தாருன்னா எனக்கு இந்த நிலைமை வராது. முதல்ல வந்துட்டு அம்மா கிட்ட பேசி ஒரு அமௌண்ட் வாங்கி அவருக்கு கொடுத்து பக்கத்துலேயே உட்கார வச்சு பிஸ்னஸ் பண்ண வைக்கணும். இவங்கெல்லாம் வந்துட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்துட்டு சாரதா வருவாங்க. ஏமா நில்லுமா, நீ காவேரி பேச்சு மட்டும்தான் கேட்பியா? அம்மா என்ன புதுசாக நம்ம வீட்டை பற்றியெல்லாம் விஜய்கிட்ட நீ ஆலோசனை கேட்டுட்ருக்க? விஜய்க்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ விஜய் கேட்டு தான் எல்லாம் முடிவு பண்ணுவியா? ஏன் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டியா? நான் சொல்கிறேன் வீட்டை விற்றுருங்கன்னு. யமுனாக்கும் அதில் தான் விருப்பம் இருக்குது. காவேரி விஜயன்னு சொல்கிறாங்கறக்காண்ட நீ அவங்க பேச்சை கேட்டுட்டு வீட்டை விற்க மாட்டேன்னா என்னமா அர்த்தம்? உனக்கு உன் பொண்ணுங்க முக்கியமா இல்லை நான் நேற்றுக்கு வந்த மருமக முக்கியமா அப்படின்ன மாதிரி கேட்க, ஏண்டி அவள் தான் தெளிவாக சொல்கிறார்ல, உன் அப்பா ஞாபகமாக இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு தான். கொடைக்கானலுக்கு நாளை முன்னி போயிட்டு வரதுக்கும் சரி, நம்ம அங்கே வாழ்ந்திருக்கோம் பிறந்திருக்கோன்றது பேர் சொல்லவாது ஒரு வீடு வேண்டாமா? அவள் சொல்கிறதுல என்னடி தப்பு இருக்குது? நீ பெரியவளாக இருந்தாலும் அந்த மாதிரி யோசிக்கலையே. என் புத்தி தடுமாறும் போது கூட காவேரி தான் இதை சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்கா. பாட்டிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. உன் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடு கங்காது, அதை விற்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்படியா நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையும் சுத்தமாக முடிஞ்சு போயிடும். ஏன்னா மாமா பணத்துக்காக தான் கொண்டு போய் மலேசியாவில் உட்காந்துட்ருக்காரு. அடுத்தது யமுனாவும் வாழா வெட்டியாக தான் வந்து நிற்க போகிறான். அங்கே அவள் புருஷனுக்கு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது, காசு வேணுங்கிறக்காக அவங்க அம்மா எல்லா சொத்தையும் வந்துட்டு அவர் பேர்லேயே எழுதி வச்சிடறோம், நீ டைவர்ஸ் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி எங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கையும் ஊசலாடிட்டு இருக்கும்போது உனக்கு காவேரி வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவங்க 2 பேரும் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதுமா? ஏமா நீ இப்படிலாம் இருக்க? உனக்கு பெத்த பிள்ளைங்க எல்லாத்தையும் நீ ஒரே மாதிரி நினைக்க மாட்டியா? காவேரி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? அவள் புருஷனுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குங்கிறக்காக இப்படி திமிரில் பேசிக்கிட்டு இருக்கான். நீ எங்களை கொஞ்சமாவது நினைக்கிறியா? நீ உண்மையாலுமே எங்களை பாசத்தோடு வளர்த்திருந்தனா, உன் வயிற்றில் நாங்கள் பிறந்தது உண்மைன்னா நீ இந்த வீட்டை விற்றே தான் ஆகணும். எனக்கும் யமுனாக்கும் வேணுங்கிற அமௌண்ட்டை நீ கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, சாரதா அப்படியே கண் கலங்கி போய் நின்றுவாங்க. என்ன பண்ணுறது என்ன பேசுறதுனே தெரியாது. யமுனாக்கும் ஒரு பிரச்சனையா? நான் என்னடி பண்ணுவேன்? ஏன்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷன் வாங்கின வீடு கூட எனக்கு முக்கியம் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் தான் எனக்கு முக்கியம். அவர் என்ன இருக்கவா செய்கிறாரு? அவரோட ஞாபகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கையை காப்பாற்றினா போதும், விற்கிறதுக்கான முடிவை நான் சீக்கிரமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த டைமில் காவேரி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா பாட்டியை போய் பார்க்கணுன்னு. பாட்டி அங்கே நாய் இல்லாமல் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. குமரன் வேற மலேசியாவில் இருக்காரு. இந்த டைமில் கங்காவையும் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. இந்த பசுபதினால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது.
அவன் கம்முன்னு இருந்தானா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை போய் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு. கங்காவையும் சாரதா அத்தை பாட்டியெல்லாம் தனியாக விட்டுட்டு நம்ம அங்கேயும் போய் சாதாரணமாக இருக்கவும் முடியாது. காவேரிக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், அட் த சேம் டைம் கங்காக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். அவனால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. இது ஒரு பெரிய பேர்டனை வந்து என் தலையில் வச்சிட்ருக்கனால தான் நான் பாட்டியும் போய் பார்க்க முடியாமல் எங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இங்கே உட்காந்துருக்கேன். இதெல்லாம் காவேரிக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், இல்லை பாட்டிக்கு தான் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேனே தெரியல. கடவுள் ஏன் இப்படி சோதனை மேலே சோதனையாக எனக்கு கொடுத்துட்ருக்காருன்னு தெரியல. கடவுளே, இப்போதைக்கு பாட்டியோட கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு காவேரிக்கு வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும், காவேரி மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இந்த டைமில் பாட்டி பக்கத்துலேயே நான் போய் இருக்கிறது சாத்தியமே கிடையாது. நான் காவேரி மட்டும் அங்கே அழைச்சிட்டு போனேன்னா இங்கே கங்காவுக்கு வந்து துணை இல்லாமல் போயிடும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கடைசியில் நான் தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி யோசிப்பார்.